நேற்று பிக் பாஸ் கிரியேட்டிவிட்டியும் நம்ம காரி துப்பிக்கிட்டு இருந்தோம். அதனால இதல்லவா கேம் அப்படின்ற மாதிரி இறங் பாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னைக்கு டே 2க்கான டாஸ்க்கை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. வந்த 2 ப்ரோமோலே செம்ம வெறித்தனமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முத்துக்குமரன் அருண் அவுட் பண்ணுறாரு, ராணு அவுட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேர் ஸ்ட்ராட்டஜியை போட்டு முத்துவை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இவன் மணி எடுக்க அவங்க எடுத்துட்டு கொளுத்த அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டாங்க. எங்களோட கேமுக்கு முத்துக்குமரன் தடையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் முத்துக்குமரன் சோழியை முடிச்சு விட்டாப்ல. இந்த கேமே பார்க்கும்போது இப்பதான் லைவ்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஒரு கேமே புது விதமா இருக்கு, கணிக்கவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆனவன் திரும்பி வரான், திரும்பி வெளியில் நின்றுட்டு இருக்கான். இது வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு 3 புறமுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைட்டாக தான் இருக்கும். முத்துக்குமரன் ராணவட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எப்போதும் ஒரு அலைன்ஸை போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது நீ எனக்கு பண்ணு, நான் அவனுக்கு பண்றேன், இவனை காலி பண்ணிட்டு நம்ம அடுத்தவனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைன்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இவனுங்களுக்கே அது வேற அலைன்ஸா மாறிடுது. இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா ராணவ் அண்ட் அருண், விஜய், விஷால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கா ஃப்ரெண்டா இருக்காங்க. அதனால இவன் கூட பேசி வச்சுட்டு அவன் சோழியை முடிச்சு விட்டா. ராணுவ எப்ப பார்த்தாலும் இதே வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். நேற்று பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு 2 பாயிண்ட்டும் அப்புறமேட்டு நம்ம அருணுக்கு 2 பாயிண்ட்டும் நேற்று கிடச்சிச்சு. சப்போஸ் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற நியூஸ்மே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு ஒரு இந்த வீக் ஃபுல்லாக அருண், விஜய், விஷால், இந்த ராணுவ இவனுங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேம் சுவாரஸ்யமாகவே இருக்காது. ஏன்னா ஒரு சில நபர்கள்லாம் வெளியில் போக வேண்டியது. ரயானா இருக்கட்டும், விஜய் விஷாலாக இருக்கட்டும், அருண் கூட அந்த கேட்டகரியில் தான் இருக்காது. இவங்களுக்கா கிடச்சி அப்படின்னா கேம் சுவாரஸ்யமாகவே இருக்காது. வேற யாருக்காச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும், ட்விஸ்டடாகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் இருப்பாப்ல, அதுக்கப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா, இப்போ தீபக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஓட்டுகள் அன்அஃபிஷியல் ஓட்டில் கணிசமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் அவரும் கூட டாப் 5க்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பிளேஸ்க்கு யாராச்சும் இன்னும் க்ரூசியலாக கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.